அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் முதல்வர் விஜய். தமிழக சட்டசபையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல். விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இன்றைய வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறும் என விவசாயிகள் கடும் எதிர்பார்ப்பு. தமிழரின் வரலாற்று பெருமையை பற்றி பேசுவது மட்டுமல்ல, அதை பாதுகாக்க தேவையான முதலீட்டை செய்வதே ஒரு அரசின் பொறுப்பு. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. போர் ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி நெல்லை ராயல்ஸ் கிங்ஸ் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கு முதலமைச்சர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் காமன்வெல்த் ஆண்களுக்கான 65 கிலோ எடை பிரிவில் பளு தூக்குதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டியனுக்கு ஊக்கத்தொகையாக 30 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து காமன்வெல்த் ஆண்களுக்கான ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரவீன் சித்திரவேலுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது தந்தை சித்திரவேலிடம் வழங்கினார். காமன்வெல்த் ஆண்களுக்கான ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற செல்வா பிரபுக்கு ஊக்கத்தொகையாக 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார். தமிழக சட்டசபையில் இன்று வேளாண் துறை அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். தமிழக சட்டசபையில் 2026ஆம் ஆண்டு முதல் 27ஆம் ஆண்டுக்கான தாவேக அரசின் பொது பட்ஜெட் தாக்கல் நேற்று செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழக சட்டசபையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் இன்று செய்யப்பட இருக்கிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் 2026ஆம் ஆண்டு முதல் 27ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். நேற்றைய பொது பட்ஜெட்டில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இன்றைய வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் 3 நாட்கள் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வருகின்ற 12ஆம் தேதி பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து நிதியமைச்சர் மரிய வில்சன், வேளாண் துறை அமைச்சர் வினோத் ஆகியோர் பேச உள்ளனர். தொடர்ந்து வருகின்ற 17ஆம் தேதி முதல் துறை வாரியாக மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதம் செப்டம்பர் 8ஆம் தேதி நிறைவடைகிறது. தமிழக பட்ஜெட்டில் தொல்லியல் துறைக்கு வெறும் 1 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழர் வரலாறு, மொழி, பண்பாடு ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டிய துறைகளுக்கு இந்த பட்ஜெட் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ் வளர்ச்சித்துறைக்கு இந்த நிதியாண்டில் எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை கூட தெளிவாக அறிவிக்காதது இந்த துறையின் மீதான அரசின் முன்னுரிமையை கேள்விக்குறியாக்குகிறது என்று தெரிவித்துள்ளார். தொல்லியல் துறைக்கு வெறும் 1 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான தமிழர் நாகரிகத்தை ஆய்வு செய்து பாதுகாத்து உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு துறைக்கு இந்த அளவிலான நிதி போதுமானதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழரின் வரலாற்று பெருமையை பற்றி பேசுவது மட்டுமல்ல, அதை ஆதாரபூர்வமாக ஆராய்ந்து பாதுகாக்க தேவையான முதலீட்டை செய்வதே ஒரு அரசின் பொறுப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த பொறுப்பை இந்த பட்ஜெட் நிறைவேற்றி உள்ளதா என்பது மக்களிடம் எழும் மிக முக்கியமான கேள்வியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். போர் ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக நாள் முழுவதும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் பேச்சுவார்த்தை நல்ல முறையில் முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். இன்னும் 48 மணி நேரத்தில் என்ன நடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும் என்றும் கூறினார். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் விரைவில் உடன்பாடு எட்டப்படும் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் போர் ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி நெல்லை ராயல்ஸ் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள மைதானத்தில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி நடைபெற்றது.
இந்த போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் நெல்லை ராயல்ஸ் கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த நெல்லை ராயல்ஸ் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 204 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக அதிஷ் எஸ்ஆர் 41 ரன்களும், ரித்திஷ் ஈஸ்வரன் 36 ரன்களும், சோனு யாதவ் 35 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 205 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 17 ஓவர்களில் 154 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் நெல்லை ராயல்ஸ் கிங்ஸ் அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த எதையும் செயல்படுத்தப் போவதில்லை என்பதை நிதிநிலை அறிக்கை மூலம் வெளிப்படுத்தியுள்ளது என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த எதையும் செயல்படுத்தப் போவதில்லை என்பதையே இந்த நிதிநிலை அறிக்கை மக்களுக்கு உணர்த்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த அரசின் முக்கிய திட்டமான பெயர் மாற்ற திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடாதது ஏமாற்றம் அளிப்பதாக விமர்சித்துள்ளார். மாற்றம் என்று சொன்னது பெயர் மாற்றத்தை தானா என்று வினைவு உள்ளார். மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் திமுக செயல்படுத்தியதாகவே உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஊடகங்களுக்கு முன்னால் பேச பிரதமருக்கு துணிச்சல் இல்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட சில இளம் மாணவர்களுடன் உரையாடியதாகவும் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல்கள் குறித்து தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இந்திய ஊடகங்களுக்கு முன்னால் பேச அமித்ஷாவுக்கோ அல்லது பிரதமருக்கோ துணிச்சல் இல்லை என்று தெரிவித்தார். டெல்லி வன்முறைக்கு காரணமானவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சரான அமித்ஷா தான் என்று அவர்தான் இளம் பெண் மீது பெல்லட் துப்பாக்கியால் சுட உத்தரவிட்டதாக கூறினார். தேர்வு வினாத்தாள் கசிவுகள் தடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவி சாய்க்காததால் குரல் எழுப்ப வேண்டிய நிலை ஏற்படுவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா எதிர்க்கட்சிகள் எழுப்பும் மக்களின் பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு உரிய பதில் அளிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகளின் நோட்டீஸ்களையும் கோரிக்கைகளையும் அரசு மதிப்பதில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஆளும் தரப்பு எதிர்க்கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். தொடர்ந்து அரசு எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவி சாய்க்காததால் குரல் எழுப்ப வேண்டிய நிலை ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சிகள் ஒழுங்கினமாக செயல்படுவது போல சித்தரிப்பது ஏற்க முடியாதது என விமர்சித்தார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சுமார் 30% குளறுபடி நடந்துள்ளதாக திமுக மூத்த வழக்கறிஞர் இளங்கோ தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் தொடர்பான ஆய்வு குறித்து திமுக மூத்த வழக்கறிஞர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கடந்த ஜூலை 29ஆம் தேதி முதல் ஆய்வு செய்யப்பட்டு இன்று நிறைவடைந்தது. அதில் வாக்குச்சாவடி எண் 208 நோட்டா உட்பட 3 பேலட் யூனிட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில் முதல் பேலட் யூனிட்டில் ஸ்டாலின் பெயர் இருந்ததும் அந்த பேலட் யூனிட்டை கண்ட்ரோல் யூனிட் அடையாளம் காணவில்லை என ஆய்வில் தெரிய வந்ததாக கூறினார். மேலும் ஆய்வு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சுமார் 30% குளறுபடி நடந்துள்ளதாகவும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்தார். 2 மிஷின்களுடைய விவிபேட் சரியாக வேலை செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தோம். அதற்கு பிறகு வாக்குச்சாவடி எண் 157 அந்த அடையாளத்திற்கான சுற்றப்பட்டு சீல் வைக்கக்கூடிய அட்ரஸ் டேக் என்பவை புதியதாக இருந்தது என்பதையும் சொல்லியிருந்தோம். அது குறித்து முறையான புகார்களை தேர்தல் கமிஷனரிடமும் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடமும் கொடுத்திருக்கிறோம். தமிழக அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 200க்கும் மேற்பட்டோருக்கு இலவச கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பது பாராட்டுக்குரியது என நடிகர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனைத்து வயதினருக்கும் முழுமையான கல்லீரல் பராமரிப்பு மற்றும் சிகிச்சை வழங்கும் சிறப்பு மையம் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் ஜாய் வர்கீஸ் மற்றும் நடிகர் RJ பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மையத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் பேசிய அவர் மருத்துவத்துறையின் முன்னேற்றம் பலருக்கு புதிய வாழ்க்கையை வழங்கி வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 200க்கும் மேற்பட்டோருக்கு இலவச கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்திருப்பது பாராட்டுக்குரியது என்றார். மேலும் தனது கருப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற கல்லீரல் சிகிச்சை காட்சி குறித்து மருத்துவர்கள் பாராட்டியதாகவும் கூறினார். தொடர்ந்து அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைகளிலும் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
கோவையில் மண் மரம் மக்கள் இயக்கம் சார்பில் சேவை திட்ட தொடக்க விழா நடைபெற்றது. கோவை பொள்ளாச்சி ஈமச்சடங்கு அறக்கட்டளை மண் மரம் மக்கள் இயக்கம் மற்றும் எலைட் அரிமா சங்கம் சார்பில் சேவை திட்ட தொடக்க விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் நகராட்சி ஆணையாளர் நித்யா கலந்து கொண்டு மக்கள் சேவை திட்டங்களை தொடங்கி வைத்து ஈமச்சடங்கு அறக்கட்டளைக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் பந்தல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இதில் கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அருகே அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உள்ள மார்வார் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1993ஆம் ஆண்டு பயின்ற வணிகவியல் பிரிவு முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் 2025-26ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் PS உதயகுமார் முன்னிலையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் வழக்கறிஞர் சீனிவாசன் மாணவர்களிடையே பேசினார். அப்போது விடாமுயற்சி, இலக்கு நிர்ணயித்தல், தோல்விகளை கண்டு அஞ்சாமை ஆகியவையே வாழ்வில் வெற்றி பெற மிக அவசியமானவை என்றும் வழக்கறிஞர் சீனிவாசன் தெரிவித்தார். இதில் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். APJ அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கல்லூரி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் APJ அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் அரசினர் கல்லூரி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. APJ அப்துல் கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இம்முகாமில் கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்ட ஆர்வத்துடன் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மருத்துவமனை, இரத்த வங்கி மருத்துவர்கள், ஊழியர்கள், அப்துல் கலாம் அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குருதி கொடை வழங்கிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர். கோவையில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள கிரிக்கெட் போட்டியை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தின் லெவல் 1 பயிற்சியாளரான சேனாதிபதி கபாலீஸ்வரன் துவக்கி வைத்தார். கோவையில் பள்ளிகளுக்கு இடையிலான 19 வயதுக்குட்பட்டோருக்கான சுகுணா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இதில் கோவை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 16 பள்ளி அணிகள் உற்சாகமாக பங்கேற்று திறமையை வெளிப்படுத்துகின்றன. முன்னதாக போட்டிகளை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தின் லெவல் 1 பயிற்சியாளரான சேனாதிபதி கபாலீஸ்வரன் துவக்கி வைத்தார். நவீன தொழில்நுட்ப வசதிகள் கிரிக்கெட் பயிற்சியை மேலும் மேம்படுத்தி வருவதாகவும், குறிப்பாக தானியங்கி பவுலிங் இயந்திரங்கள் மூலம் வீரர்களுக்கு தரமான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதுபோன்ற போட்டிகள் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வந்து எதிர்கால கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கும் சிறந்த தளமாக அமையும் என்று தெரிவித்தார். பிரண்டவயல் கிராமத்தில் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் புராதன கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வட்டம் பிரண்டவயல் கிராமத்தில் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் புராதன கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி அரசு கல்லூரியில் இணை பேராசிரியர் வேலாயுத ராஜா மேற்கொண்ட கள ஆய்வில் கல்வெட்டில் திருநாகேஸ்வரர் கோவிலின் பிரதோஷ கட்டிடக்கலை முத்துக்குமார் தேவர் என்பவர் நம்புகுழி என்ற நிலப்பகுதியை தானமாக வழங்கியதாக குறிப்பிடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. கல்வெட்டில் கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலத்தை குறிக்கும் திரிசூலன் சின்னமும் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்காக நிலங்களையும் வருவாயையும் கோவில்களுக்கு தானமாக வழங்கும் மரபு சோழர் காலம் முதல் இருந்ததற்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாக இந்த கல்வெட்டு அமைந்துள்ளது என ஆய்வாளர் தெரிவித்தார். அருப்புக்கோட்டை அருகே உள்ள இறங்கி முத்தம்மன் கோவிலின் உரிமையை இரு தரப்பினர் கோரி வரும் நிலையில் கோவிலில் திருவிழா நடத்த அனுமதி கோரி ஒரு தரப்பினர் கோட்டாட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் தொப்பலாக்கரை கிராமத்தில் உள்ள இறங்கி முத்தம்மன் கோவில் உரிமை தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே பல ஆண்டுகளாக பிரச்சனை நீடித்து வருகிறது. வரும் 14ஆம் தேதி திருவிழா நடத்த அனுமதி கோரிய நிலையில் உரிமை தகராறு காரணமாக காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். அருப்புக்கோட்டை கோட்டாட்சியரும் அனைவரும் ஒன்றிணைந்து சாமி தரிசனம் செய்யலாம், ஆனால் திருவிழா நடத்த அனுமதி இல்லை என்று உத்தரவிட்டார். இதே கருத்தை மதுரை உயர்நீதிமன்றமும் தெரிவித்து கோவில் உரிமை விவகாரத்தை சிவில் நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ள அறிவுறுத்தியது. இதையடுத்து கோட்டாட்சியரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி ஒரு தரப்பினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் கோரிக்கை மனுவை கோட்டாட்சியரிடம் வழங்கிய அவர்கள் சட்டப்படி மேல்முறையீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டதை தொடர்ந்து அமைதியாக கலைந்து சென்றனர். சமயபுரம் அருகே நடந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 10 பேர் ஆடி 18ஐ முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு புறப்பட்டனர்.
திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரம் அருகே ஓட்டுநர் தவறான பாதையில் சென்று காரை பின்னோக்கி இயக்க முயன்றபோது பின்னால் வந்த தனியார் ஆம்னி பேருந்து பலமாக மோதியது. இந்த விபத்தில் தனலட்சுமி, அவரது 9 வயது மகன் பவின் மற்றும் பாண்டியன் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சமயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆம்னி பேருந்து ஓட்டுநர் அஜித்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் அவர்களின் குழந்தைகளின் கல்வி செலவையும் அரசே ஏற்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். செய்துங்கநல்லூர் வாரசந்தை தற்காலிகமாக மூடப்பட்டதால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூர் வாரசந்தையில் புதிய ஏலத்திற்கான பணிகளை கருங்குளம் ஒன்றிய அலுவலகம் தொடங்கியது. இதில் ஏலத்தொகை அதிகமாக இருப்பதால் ஏலம் எடுப்பவர்கள் அதை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கிடையில் வருகின்ற 11ஆம் தேதி மறு ஏலம் நடைபெற உள்ளதால் அதுவரை தற்காலிகமாக வாரசந்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று வாரசந்தை முன்பு அதிகாரிகள் அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர். இந்த நிலையில் வாரசந்தைக்கு வந்த வியாபாரிகள் இதை கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதனால் ஒரு சில வியாபாரிகள் மட்டும் சாலையில் கடும் வெயிலில் அமர்ந்து காய்கறி, மீன், கருவாடு, பழங்களை வியாபாரம் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இது குறித்து கருங்குளம் ஒன்றிய ஆணையாளர் பேசியபோது 11ஆம் தேதி ஏலம் விடுவிக்கப்பட்டு வாரசந்தை திறக்கப்படும் என்று தெரிவித்தார். எழிலகம் பொதுப்பணித்துறை வளாகத்தில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் பணி ஆணை வழங்க கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழிலகம் பொதுப்பணித்துறை வளாகத்தில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் மற்றும் பணி ஆணை வழங்க கோரி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசு ஆணை எண் 233ஐ திருத்தி 10 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் பணியாற்றிய தினக்கூலி பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன், பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் 10 முதல் 25 ஆண்டுகள் வரை பணியாற்றியும் பலருக்கு இன்னும் பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என்றும் தேர்தல் அறிவிக்கையின்படி 5 ஆண்டுகள் பணியாற்றிய அனைவருக்கும் பணி ஆணை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். சங்ககிரி அருகே தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கறவை மாடுகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வேலம்மாவலசு ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் முன்பு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கறவை மாடுகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் வட்ட செயலாளர் சத்யராஜ் தலைமை வகித்தார். இதில் பசும்பாலுக்கு லிட்டருக்கு 45 ரூபாயும், எருமை பாலுக்கு 60 ரூபாயும் கொள்முதல் விலைக்கு வழங்க வேண்டும், மாநில அரசின் ஊக்கத்தொகையை லிட்டருக்கு 10 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதன் பின்னர் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் சாலையில் பாலை ஊற்றி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நீதிமன்ற ஊழியர் மீது பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல்துறையினர் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். ஆவடி காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் காவலர் ஒருவர் வழக்கு சம்பந்தமாக பூந்தமல்லி நீதிமன்றத்திற்கு அடிக்கடி சென்று வரும் நிலையில் நீதிமன்றத்தில் ஆவணங்கள் பராமரிக்கும் கிளர்க் அருள்தாஸ் என்பவர் பெண் காவலரிடம் ஆபாசமாக பேசுவது, செல்போனில் பேசுமாறு தொல்லை கொடுப்பது உள்ளிட்ட பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் காவலர் உயர் அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற நீதிபதிகளிடமும் இது குறித்து தெரிவித்த நிலையில் அருள்தாஸை அழைத்து எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சில மாதங்கள் அமைதியாக இருந்துவிட்டு அருள்தாஸ் மீண்டும் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் பெண் காவலர் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேமா விசாரணை மேற்கொண்டதில் பெண் காவலருக்கு நீதிமன்ற ஊழியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானது. இதனையடுத்து அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனை அறிந்த நீதிமன்ற கிளர்க் அருள்தாஸ் தலைமறைவாகி உள்ள நிலையில் காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். குடியாத்தம் அருகே சாலையில் முறிந்து விழுந்த மரத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் நடுப்பேட்டையில் சாலை ஓரத்தில் சுமார் 20 ஆண்டுகள் பழமையான மரம் பலத்த காற்றால் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அருகில் இருந்த சில வீடுகள் லேசாக சேதமடைந்ததுடன் மின் இணைப்பு கம்பிகளும் துண்டிக்கப்பட்டன. தகவலறிந்த மின் வாரிய ஊழியர்கள் உடனடியாக மின் விநியோகத்தை நிறுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பின்னர் நகராட்சி பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மரத்தை துண்டுகளாக வெட்டி அப்புறப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து மின் வாரியத்தினர் சேதமடைந்த மின் இணைப்புகளை சீரமைத்து மீண்டும் மின் விநியோகத்தை வழங்கினர்.
இந்த சம்பவத்தால் அந்த சாலையில் சுமார் 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாணியம்பாடி அருகே உள்ள சின்ன வேப்பம்பட்டு ஏரியில் அனுமதியின்றி மண் கடத்தலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள சின்ன வேப்பம்பட்டு ஏரியில் ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தி டிராக்டர்கள் மூலம் சட்டவிரோதமாக மண் கடத்தப்படுவதாக மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்ரமணியனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்ரமணி தலைமையில் வாணியம்பாடி வட்டாட்சியர் சுதாகர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் உரிய அனுமதியின்றி ஏரியில் இருந்து மண் அள்ளி கடத்தப்பட்டு வந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மண் கடத்தலில் பயன்படுத்தப்பட்ட 9 டிராக்டர்கள் மற்றும் 2 ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 11 பேரை கைது செய்து மேல் நடவடிக்கைக்காக வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரும்பாக்கம் அருகே இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதியதில் பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்தவர் உஷா. இவரது கணவர் கார்த்திக் துபாயில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் இவர்களது மகன் நூக்கம்பாளையில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரை அழைப்பதற்காக மாலை இருசக்கர வாகனத்தில் உஷா சென்றுள்ளார். அப்போது பெரும்பாக்கம் ஊராட்சிக்கு சொந்தமான டிராக்டர் உஷா மீது மோதியதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். தொடர்ந்து அவர் மீது டிராக்டர் ஏறி இறங்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உஷாவின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக சென்னை தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் விபத்தை ஏற்படுத்திய பெரும்பாக்கம் ஊராட்சியின் டிராக்டர் ஓட்டுநர் மூர்த்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். மகனை பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வர இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை மணலை பக்தர்கள் தங்கள் வீட்டின் பூமி பூஜையில் வைத்து வழிபடுவதற்காக எடுத்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். அப்போது புதிய வீடு கட்ட உள்ள சில பக்தர்கள் கோவில் முன்பு உள்ள கடற்கரையில் இருந்து ஒரு கைப்பிடி மணலை எடுத்து சென்று பூமி பூஜை நடைபெறும் நாளில் அந்த மணலை பூஜையில் சேர்த்து வைத்து கட்டுமான பணிகளை தொடங்குகின்றனர். மணலை பயன்படுத்தி வீடு கட்ட தொடங்கினால் அந்த வீடு செல்வ செழிப்புடன் அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நம்பிக்கை வழக்கத்தை பல பக்தர்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். கோவிலம்பாக்கத்தில் உள்ள மாங்காளியம்மன் ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள மாங்காளியம்மன் ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் முதல் நாள் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் புனித தோமையார் மலை ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடையாஞ்சியில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாலாற்றில் புனித நீராடி வழிபாடு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கொடையாஞ்சியில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாலாற்றில் புனித நீராடி வழிபாடு செய்தனர். விழா முடிந்த பின்னர் ஆடைகள், பிளாஸ்டிக் மற்றும் பிற கழிவுகள் ஆற்றில் குவிந்து பாலாறு முழுவதும் குப்பைகளால் நிரம்பியது. இதையடுத்து பாலாறு பாதுகாப்பு விவசாயிகள் சங்கம் மற்றும் கொடையாஞ்சி ஊராட்சி நிர்வாகம் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டு ஆற்றில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றினர். இந்த பணியில் சங்க நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாக்களில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் குப்பைகளை ஆறுகளில் கொட்டாமல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என அமைப்பினர் வேண்டுகோள் விடுத்தனர். திருப்பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் மற்றும் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற திருத்தலமாக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கிருத்திகை சஷ்டி நாட்களிலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் வந்து வழிபடுவோருக்கு புதிய வீடு, திருமணம், பதவி உயர்வு கிடைப்பதாக ஐதீகம் உள்ளது. மேலும் புராண காலத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்பி சரவண பொய்கை என்ற தடாகத்தில் உள்ள தாமரை மலர்களில் விழுந்தபோது 6 குழந்தைகளாக அவதரித்தன. 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்து வந்தனர். குறிப்பிட்ட காலம் சென்றவுடன் 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றாக்கினார் என முருகப்பெருமான் அவதாரத்தை புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆறுமுக பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு நட்சத்திர கூட்டங்களாய் விளங்கும் வரத்தினை சிவபெருமான் அருளினார். அதனால் மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களுக்கு
விரும்பிய வரங்களை முருகப்பெருமான் அருள்வதாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் புராண காலத்தில் பகீரத மன்னன், இந்திரன், துர்வாச முனிவர், குரு பகவான் ஆகியோர் வந்து வழிபட சிறப்பு வாய்ந்த தலமாகவும் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விளங்குகிறது. இந்த நிலையில் ஆடி கிருத்திகை நாளில் வல்லக்கோட்டைக்கு வருகை தரும் பக்தர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்திட ஏதுவாக திருக்கோவில் நிர்வாகத்தினரால் நிழற்பந்தலுடன் கியூ வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருக்கோவில் வளாகத்தில் இலவச மருத்துவ முகாம் அமைக்கவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆடி கிருத்திகை உற்சவ ஏற்பாடுகளை மண்டல இணை ஆணையர் சி. குமரதுரை அறிவுரைப்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் மற்றும் பணியாளர்கள் செய்து வருகின்றனர். 10,000 நபர்களுக்கு அன்னதானம், குடிநீர் வழங்கப்பட உள்ளது. வியாழக்கிழமை ஆடி பரணியும் ஆடி கிருத்திகையும் ஒரு சேர வருவதால் பெருமளவில் பக்தர்கள் வருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாழப்பாடி அருகே நடைபெற்ற செல்வமுத்து மாரியம்மன் தேர் திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள செல்வமுத்து மாரியம்மன் திருக்கோவில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. தேர் திருவிழாவையொட்டி கடந்த மாதம் கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கி தினமும் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றதுடன் பக்தர்கள் பல்வேறு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். பின்னர் உற்சவர் அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். வழிநடிகளும் திரண்டிருந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டு சாமி தரிசனம் செய்து பக்தி பரவசத்தில் பங்கேற்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் முதல்வர் விஜய். தமிழக சட்டசபையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல். விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இன்றைய வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெறும் என விவசாயிகள் கடும் எதிர்பார்ப்பு. தமிழரின் வரலாற்று பெருமையை பற்றி பேசுவது மட்டுமல்ல, அதை பாதுகாக்க தேவையான முதலீட்டை செய்வதே ஒரு அரசின் பொறுப்பு. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. போர் ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 3வது போட்டி. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி நெல்லை ராயல்ஸ் கிங்ஸ் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.